visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற செந்நீர் குப்பம் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செந்நீர் குப்பம் ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கோவிலுக்கு தென்பழனி முருகர் கோவில் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது பூந்தமல்லி ஆவடி பிரதான சாலையிலிருந்து விலகி சற்று உட்புறமாக ஒரு குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த கல்யாண சிவசுப்பிரமணியர் கோயில் கிழக்கு நோக்கிய ஒரு கோயிலாகும். இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரமோ துவஜஸ்தம்பமோ கிடையாது. பெயர் பலகைக்கு பின்னாடி கிழக்கு நோக்கிய ஒரு கோபுரம் உண்டு. அந்த கோபுரத்துக்கு நடுவில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் காணப்படுறார். ரெண்டு பக்கமும் ரெண்டு மயில் வாகன விக்கிரமும் இருக்கு. இட நெருக்கடி காரணமா கோவில் சின்னதாக கட்டப்பட்டிருந்தாலும் பற்பல சன்னதிகளோட இந்த கோவிலை பார்க்கறதுக்கு மனதுக்கு ரொம்பவும் ஒரு இதமா இருக்கு. மூலஸ்தானத்தை நோக்கி கோயிலுக்குள்ள போனா முதல்ல ஒரு வேல் காணப்படுறது. அதுக்கப்புறம் ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம். அதுக்கு அடுத்தது ஒரு மயில் வாகனம் மேற்கு நோக்கி, அதாவது மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கா. கோவில் மூலஸ்தானத்தோட ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு வர்ண துவாரபாலகர்கள் விக்கிரகம். இந்த வர்ண துவாரபாலகர்கள் கையில ஒரு வேலும் ஒரு கதையும் காணப்படுறது. இந்த வர்ண துவாரபாலகர்கள் தான் இந்த மூலஸ்தானத்தை காக்கும் கடவுள். மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல வள்ளி மற்றும் தேவசேனாவோட மூலஸ்தானத்துல காணப்படுறார். இங்க இவர் கையில ஒரு கொடியும் ஒரு வேலையும் வச்சுருக்கார். உற்சவமூர்த்தி விக்கிரமான ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியரும் வள்ளி தேவசேனாவோட மூலஸ்தானத்துக்குள்ளேயே காணப்படுறார். ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கோயிலோட மூலஸ்தானத்துல மூலவரை பார்க்கறதுக்கு அதி அற்புதமா இருக்கு, அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி இந்த கோயில் உள்புறத்துல போடப்பட்டிருக்கும் மின்சார விளக்குகளை அணைச்சு போடும்போது இவர் பற்பல நிறங்கள்ல பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரமாதமா இருக்கார். அதே மாதிரி மூலவருக்கு பண்ணியிருக்கிற அலங்காரமும் அவ்வளோ நன்னா இருக்கு. கண்கவரும் விதமா பளிச்சுன்னு இருக்கார். மூலவரான ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கோஷ்டத்துல ஒரு தென்முக பரமனான தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் இருக்கு முதல்ல. அப்புறம் மேற்கு நோக்கி ஒரு மகாவிஷ்ணு விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி வடக்கு நோக்கிய துர்க்கை அம்மனும் காணப்படுறான். கோவிலோட உள்பிராகாரத்தை வலம் வரும்போது முதல்ல இருக்கிற சன்னதி வடக்கு நோக்கிய ஸ்ரீ சங்கிலி கருப்ப சுவாமியோட சன்னதி. ஸ்ரீ சங்கிலி கருப்பசாமி நின்ற கோலத்துல காணப்படுறார். கையில ஒரு வீச்சருவாளோட கம்பீரமா காட்சியளிக்கிறார். ஸ்ரீ சங்கிலி கருப்ப சுவாமிக்கு அடுத்த சன்னதி வடக்கு நோக்கிய சப்த மாதாக்களோட சன்னதி. சப்த மாதாக்களை சப்த கன்னிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த இருக்கிற சன்னதி வடக்கு நோக்கிய நாக தேவதைகள் சன்னதி. நாக தேவதைகள் விக்கிரகம்லாம் அங்க வச்சிருக்கா. இந்த ஸ்ரீ கல்யாண சிவசுப்பிரமணியர் கோயிலோட மற்றொரு முக்கியமான சன்னதி என்னன்னா செல்வ கணபதியோட சன்னதி, விநாயகர் சன்னதி. இந்த செல்வ கணபதி சன்னதி கிழக்கு நோக்கி காணப்படுற இவர் சன்னதிக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் ஏராளம். இந்த கோயிலுக்குள்ள பிரதட்சணமா வலம் வரும்போது கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி யார் சன்னதின்னு பார்த்தா இதுதான் ஸ்ரீ மகாலட்சுமியோட சன்னதி. ஸ்ரீ மகாலட்சுமி கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல காணப்படுறா. அதுக்கு அடுத்து இருக்கிற சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி. ஸ்ரீ ஆஞ்சநேயரும் கிழக்கு நோக்கி தான் காணப்படுறார், நின்ற கோலத்துல காணப்படுறார். அவரோட சன்னதியில அவருக்கு பேரு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி கேரள பாணியில கட்டப்பட்டிருக்கு மேற்கூரையோட. இது என்ன சன்னதின்னு பார்த்தா இவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியோட சன்னதி. இங்க இருக்கிற ஐயப்ப சுவாமியோட பேரு அருள் தரும் ஐயப்ப சுவாமி அப்படின்னு சொல்றான். இந்த கோவிலோட முக்கிய சன்னதிகள்ல ஒண்ணு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி. ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதியில அவர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அவரோட சன்னதியை நோக்கி ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடமும் ஒரு நந்தி வாகனமும் வச்சிருக்கா. இந்த சன்னதியில என்ன முக்கியம் அப்படின்னா இந்த சன்னதி உள்ள ஒரு மட்டை தேங்காய் வச்சிருக்கா. இது ஆண்டாண்டு காலமா இந்த மட்டை தேங்காய் இருக்கு. இந்த மட்டை தேங்காய்க்கு 3 குடுமி மாதிரி இருக்கு. அந்த ஒரு குடுமி சிவனையும் மற்றொரு குடுமி மகாவிஷ்ணுவையும் இன்னொன்னு பிரம்மாவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் சன்னதி பக்கத்திலேயே தெற்கு நோக்கி ஸ்ரீ காசி விசாலாட்சி சன்னதி இருக்கு. ஸ்ரீ காசி விசாலாட்சி நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த கோவிலோட உள் சுவற்றுல, அதாவது காசி விசாலாட்சி சன்னதியோட பின்பக்கமா இருக்கிற செவுத்துல ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை தென்முகமா பார்த்த மாதிரி அப்படியே செவுத்துல பதிச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தெற்கு நோக்கிய மற்றொரு சன்னதி இந்த கோயில் ஸ்ரீ கால பைரவர் சன்னதி. ஸ்ரீ கால பைரவர் தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறார். இவருக்கு பக்கத்திலேயே நவக்கிரக சன்னதி இருக்கு.
இந்த நவக்கிரக சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இது ஒரு அறுகோண மேடை மேல அமைச்சிருக்கா. பார்க்க ரொம்பவும் கண்கவரும் விதமா அமைச்சிருக்கா. இதுல மற்றொரு விசேஷமும் சிறப்பும் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த நவக்கிரக சன்னதியில இருக்கிற சனீஸ்வர பகவான் ஸ்ரீ காசி விஸ்வநாதர பார்த்த மாரியா வச்சிருக்கா. அதனால இத வந்து சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னும் சொல்றா. இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே கோயிலுக்கான ஒரு மடப்பள்ளியும் இருக்கு. இந்த கோவில ஒரே ஆளா திறம்பட நிர்வகிச்சுண்டு வரவரோட பேரு திரு சி.கே. கருப்பையா. இவரோட மொபைல் நம்பர் 9094181829. இதுல ஜிபே வசதியும் இருக்கு. சின்ன கோயிலான இதுக்கு நன்கொடை மற்றும் வேற உதவிகள் பண்ண விரும்புறவா இந்த சி.கே. கருப்பையாவ அவரோட மொபைல்ல தொடர்பு கொண்டு உதவுமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.